அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. ஸலவாத்தும் சாந்தியும் நமது நாயகம் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், உறவினர்கள், சஹாபாக்கள், தாபேன்கள், தபா தாபேன்கள், இமாம்கள், ஷுஹதாக்கள், சித்திகீன்கள், உலமாக்கள், அல்லாவின் இறை நேசர்கள் குறிப்பாக நம் அனைவர் மீது என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். இன்றைக்கி நம்ம அகந்தையை பற்றி பார்க்க போகிறோம். அகந்தைனா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம மற்றவங்கள விட சிறந்தவங்க அப்படின்ற அந்த எண்ணத்துக்கு பேர் தான் அகந்தை. அல்லாஹ் தாலா அகந்தையை பற்றி குரானில் என்ன சொல்கிறான்னா, சூரா லுக்மானில், மனிதர்களை இகழ்ந்து உன் முகத்தை திருப்பிக் கொள்ளாதே, பூமியில் கர்வத்துடன் நடக்காதே, நிச்சயமாக அல்லாஹ் கர்வம் கொண்ட பெருமையாளர்களை விரும்புவதில்லை என்று அல்லாஹ் திருக்குரானில் சொல்கிறான். இந்த உலகத்தில் முதல்ல நடந்த பாவம் எது தெரியுமா? அது மதுவோ, கொலையோ, திருட்டோ இல்லை விபச்சாரமோ இல்லை, அது அகந்தை. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்தா செய்யும்படி இப்லீஸுக்கு கட்டளையிட்ட போது அவன் அதை மறுத்தான். நான் அவரை விட சிறந்தவன் அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை குறித்து நமக்கு எச்சரிக்கை தந்திருக்காங்க. யாருடைய உள்ளத்தில் அணு அளவும் பெருமை இருக்கிறதோ அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். அதனால் மற்றவங்களுடைய வெளிப்படையான பாவங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய உள்ளத்தில் உள்ள குறைகளை பற்றி கொஞ்சம் சிந்திப்போம். மனிதர்களால் பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் அதை பார்க்குறான். நம்மளை மற்றவங்களோட ஒப்பிட்டு பேசாதீங்க. குரானுடனும் நபியுடனும் நம்மளை ஒப்பிடுங்க. அல்லாஹ் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பானாக. ஆமீன்.